सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तथा अरिभिः न व्यतते शिलीमुखैः शेते अर्दिताङ्गः हृदयेन दूयता स्वानां यथा वक्रदियां दुरुक्तिभिः दिवानिशं तप्यति मर्मताडितः व्यक्तं त्वम् उत्कृष्टगतेः प्रजापतेः प्रियात्मजानाम् असि शुभ्रुसम्मता अथापि मानं न पितुः प्रपत्स्यसे मदाश्रयात् कः परितप्यते यतः पापच्यमानेन हृदातुरेन्द्रियः समृद्धिभिः पूरुषबुद्धिसाक्षिणाम् आकल्प येषाम् अधिरोढुम् अञ्जसा पदं परं द्वेष्टि यथासुरा हरिम्. பகவான் பரமேஸ்வரன் சதி தாக்ஷாயணிக்கு ட்ரை பண்றார். அவர் வந்து சொல்றதுக்கு பாக்குறாரு, நீ அங்க போனேன்னா உனக்கு மரியாதை இருக்காதுமா, என்னதான் நீ வந்து பந்துங்கிற ஒரு ஒரு திருஷ்டியோட நீ பார்க்கணும்னு பாக்குற, ஆனா அவர்கள் வந்து உன்னிடத்துல வந்து ஒரு அந்த ஒரு புத்தியோட இருக்க மாட்டா. ஏன்னா தக்ஷனுக்கு வந்து மத ஆசிரியாத்து என்னுடைய சம்பந்தம் உனக்கு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப தவிக்கிறார் மைண்ட்ல. ரொம்ப கோபம் வேற ஜாஸ்தியா இருக்கு அவருக்கு. நீ யூ மே பி த ஃபேவரட், ஆனா என்ன பண்றது, என்னோட அசோசியேஷன்னால உனக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ கம்மியா இருக்கே அவருடைய கண்ணுல அப்படின்னு சொல்லி பாக்குறார். அவர்களுக்கு ஏன் இப்படி துவேஷம்னு எடுத்துட்டோம்னா, அவரை பொறுத்த வரையில் அவருக்கு வந்து ஒரு இந்த ஸ்தானம் கிடைக்கலையே தனக்குன்னுட்டு ஒரு பெரும் ஒரு பொறாம பொறுமரர். அதனால என்கிட்டக்க வந்து தேவையில்லாத ஒரு துவேஷம் கொண்டு இருக்கார். எப்படி அசுரர்களுக்கெல்லாம் வந்து ஹரிய பார்த்து ஒரு துவேஷம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து தக்ஷனுக்கும் என்னை பார்த்து துவேஷம் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்ல பாக்குறார். ஏன் போகல அப்படிங்கிறதுக்கு அந்த 21வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். 22 பிரத்யுத்கம பிரஸ்ரயண அபிவாதனம் விதீயதே சாது மித சுமத்தியமே பிராஜ்ஞை பரஸ்மை புருஷாய சேதசா குஹாசயாயைவ ந தேகமானினே. இல்ல அவர் இருக்கர்ச்சே நீங்களும் வந்து எழுந்து நின்னு வரவேற்று, அதாவது பிரத்யுத்கமம் அபியுத்தானம் வாக்கால சொல்றது கூப்பிடுறது வாங்கோ என்ன இதெல்லாம் நீங்களும் வந்து ஒன்னும் யூ டிட் நாட் கீப் அப் வித் ஃபார்மாலிட்டிஸ் தானே அப்படின்னு அக்யூஸ் பண்ணலாமோ இல்லையோங்கிறதுக்கு இங்க அவதாரிக்க ஆரம்பிக்கிறார். நனு துவயா, அதாவது பரமேஸ்வரனை பார்த்து ஒருவேளை தாக்ஷாயணி கேட்டான்னா அதுக்கு பரமேஸ்வரன் பதில் சொல்றதாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் பேசும் பொழுது we are trying to find a cogency in that. என்ன எதுக்காக இந்த இந்த வார்த்தைக்கு அப்புறம் எதுக்காக இந்த வார்த்தை சொல்லணும், இந்த வார்த்தைக்கு அப்புறம் எதுக்காக இந்த வார்த்தை. ஏன்னா கான்வர்சேஷன்ல சொல்லும் பொழுது நம்ம பேசுறச்சே நம்ம மாட்டுக்கு பேசிடுவோம். நம்ம வந்து ரீசனிங்க சொல்லிண்டே வர்றது கிடையாது. அப்புறமா தான் நம்ம வந்து ரீசனிங்கா அனலைஸ் பண்ணுவோம். ஏன் இதுக்கப்புறம் இதை சொன்னோம், ஏன் இதுக்கப்புறம் இதை சொல்றோம். அந்த காரியத்தை பண்றது நமக்கு ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் பார்க்கறதே அந்த கோஜென்சி நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். நனு त्वया प्रत्युत्थान विनयादि अकरणात् அவஜ்ஞாதः ஏவ असौ. நீங்க வந்து எழுந்து நின்னு வினயம் காண்பிச்சு அதெல்லாம் பண்ணலையோ இல்லையோ, அதெல்லாம் பண்ணாததுனால வினயாதி அகரணாத்து அவஜ்ஞாதா, அவரை நீங்க அவமானப்படுத்தினாலோ இல்லையோ அதனாலதானே அவர் வந்து துவேஷம் கொண்டு இருக்கார் அப்படிங்கறச்சே தத்ராக அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கு. ஹே சுமத்தியமே, சுமத்தியமே அழகான இது இடுப்பு பிரதேசம் மத்திய பிரதேசத்தை கொண்டவள் சொல்லி பாக்குறாரு. ஏன்னா ஒருத்தரை தாஜா பண்றச்சு எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஆசையா பேச முடியும், கண்ணே மணியன்னு சொல்லிதானே வந்து நம்ம இது பண்ணணும், தாஜா பண்ணணும். அதுக்காக பண்ணி பாக்குறாரு. சோ ஒன்னொன்னும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் அங்க போடுறாரு. பிரத்யுத்கம பிரஸ்ரயண அபிவாதனம் அபிவாதனம் சாது மிதஹா விதீயதே. ஒருத்தருக்கு அழகா நம்ம சொல்ல வேண்டியதுதான், ரைட்டு தான். பிரத்யுத்கம, பிரத்யுத்கமன எதிர் நோக்கி செல்வது,
அதாவது ஒருத்தர் வரான்னு உடனேயே நம்ம மாட்டுக்கு இங்க கால் மேல காட்டு போட்டுண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு ஒரு இது இல்ல. அது ஆதித்யம் கிடையாது. அதித்தியா இருக்கட்டும் இல்ல பெரியவாளா இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்னொருத்தர் மேல நம்ம ஒரு இது காமிக்கிறோம், ஒரு ஆசை இருக்குங்கிறத காமிக்கிறோம்னா ஒரு எதிர்நோக்கி செல்வதுங்கிறது இருக்கு. அதுதான் இந்த பிரத்யுத்கம பிரதி உத்கம. பிரதி ஒருத்தரை எதிர்நோக்கி ஊது எழுந்து நின்னு கம செல்வது, அப்படிதான் அதை பிரிச்சுக்கணும் இந்த உபசர்க்கத்துக்கெல்லாம். சோ பிரத்யுத்கமங்கிறச்சு எதிர்நோக்கி எழுந்து செல்வது அப்படிங்கிறத பண்ணல. அதுக்கப்புறம் பிரசரயணம், பிரசரயணம்ங்கிறச்சு வினயம், அபிவாதனம், நமஸ்காரம் செய்வது, இதெல்லாம் யாருக்கு பண்றோம்னா மிதஹா ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டும், ரைட்டு தான். அது மிதஹா ஜனைஹி எது விதீயதே தத் பிராஜ்ஞைஹி சாது விதீயதே. அதாவது நன்கு செய்ய வேண்டும். பிராஜ்ஞைங்கிறச்சு ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள்லாம் இந்த மாதிரி பண்ணுவா, ரைட்டு தான். ஒருத்தர் வராங்கிறச்சு எழுந்து எதிர்நோக்கி செல்வது, ஒரு வினயம் காமிக்கிறது, ஒரு பணிவை காமிக்கிறது, ஒரு நமஸ்காரம் செய்வது, இதெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ்லயே இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். கரெக்ட் தான், சாது விதியதே, இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட் நீ சொல்றது. ஆனா எந்த ஐடியால நம்ம பண்றோங்கிறது முக்கியம். நமஸ்காரம் பண்றதுங்கிறதே அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு பண்ற நமஸ்காரமே தவிர வெளியில இருக்கக்கூடிய அந்த தேக தோற்றத்துக்கு கிடையாது. அதனால்தான் சின்னவாளா இருந்தாலும் குருவா இருந்தா நமஸ்காரம் பண்றதுங்கிறது இல்ல. அது ஒரு ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு பண்றது. அதுக்காக சொல்றாரு இங்க, பரஸ்மை ஸ்ரீ வாசுதேவாய குஹாஷயாய, அதாவது அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷனுக்கு சேதசா ஏவ, மனசால நம்ம நமஸ்காரம் பண்றது, நாட் டைரக்ட்லி ஒரு பிசிக்கல் நமஸ்காரம்ங்கிறது இல்ல. பரஸ்மை புருஷாய, பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியாக, குஹாங்கிறது ஹிருதய குஹை, தஹராகாசம், அந்த தஹராகாசத்துல ஷய படுத்துன்னு இருக்கிறது, அதாவது வீற்று இருக்கக்கூடியவர் அந்தர்யாமி. சோ குஹா, குஹா அந்த ஹிருதய குகையில் ஷயா, சோ குஹா ஷயா பரமேஷ் விஷ்ணு, பரவாசுதேவன் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை சொல்றோம், இல்ல பிரம்மஸ்வரூபத்தை சொல்றோம். சோ அந்த பரஸ்மை புருஷாய, பரம்பொருளான பரமபுருஷனான குஹாஷயாய, ஹிருதய குகையில் வசிக்கக்கூடிய அந்தர்யாமியான பரவாசுதேவனை சேதசா, எது இந்த பிரத்யுத்கம பிரஸ்ரயண அபிவாதனம் இது எல்லாமே சேதசா மனசுனாலேயே பிராஜ்ஞைஹி ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவர்களால் மிதஹா விதீயதே ஒருவருக்கொருவர் செய்யப்படுகிறது, மனதால் செய்யப்படுகிறது. ஈக்குவல்ஸ் ந தேகமானினே, தேகத்தை ஒசத்தியா வச்சுட்டு இருக்கக்கூடியவாளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரஸ்ரயணம் பிரத்யுத்கமம் அபிவாதனம்ங்கிறது பண்றது கிடையாதுன்னு. ஏன்னா தக்ஷனுக்கு தேகத்தை மானி அப்படின்னா தேகத்தையே ஒசத்தியாக நினைக்கக்கூடியவன். அந்த தேகத்தை ஒசத்தியா நினைச்சதுனாலதானே இது மாப்பிள்ள, இது நான் மாமனார் எனக்கு மரியாதை காமிக்கலன்னு அவர் பேசினார். அதனால தேகமானினே, அப்படி தேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்நோக்கி செல்வதோ இல்ல பணிவு காமிக்கிறதோ இதெல்லாம் செய்வதில்லை. பரஸ்மை புருஷாய சேத்தசா கிரியத்தேங்கிறார். அது கூட ஏன்னா பரமேஸ்வரனோ இல்லையோ அந்த இடத்துல அவர் மனதால நம்ம பண்ணாலே போறோம். மனசுல இருக்கணும் மரியாதைன்னு ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோமே, அதுதான். அந்த மனசால நம்ம பண்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி லாங்குவேஜ்ல தெரியும், அந்த அந்த பணிவு இருக்குங்கிறது. அது போருங்கிறார். பரிபூர்ணே தஸ்மின்னு, அந்த பூர்ண வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த வாசுதேவன் இடத்தில் காய்க வியாபார அயோகாத், அதாவது இந்த இடத்துல வாசுதேவன் இல்ல, பரிபூர்ணேங்கிறச்சு பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த சிவன் பூர்ண வஸ்து, அவரும் பிரம்மஸ்வரூபம், அந்த ஈஸ்வரனாக பிரளயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவர். ஆகையினால பூர்ண வஸ்துவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு இந்த மாதிரி காய்க விவகாரம், ஒரு ஒரு உடல் சம்பந்தமான ஒரு நமஸ்காரம் பண்ணுவதோ இல்ல வினயம் காவிப்பதோ இதெல்லாம் ஒரு இட் டசன்ட் ஃபிட் ஹிம் ப்ராப்பர்லி அப்படிங்கிறார். அதஹ அந்தர்யாமி திருஷ்டியா மனசா சர்வம் கிருதம். அந்தர்யாமி திருஷ்டினால, அதாவது தக்ஷனிடத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமிக்கு நான் என்னைக்கோ நமஸ்காரம் பண்ணியாச்சுங்கிற
தேகமா இருக்கக்கூடிய இந்த பிசிக்கலா நான் நமஸ்காரம் பண்ணாட்டா கூட என் மனசுல எப்பொழுதுமே அந்த அந்தர்யாமிக்கு ஒரு ஒரு பணிவுங்கிறது இருக்கு. அந்த தக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை குறிச்சு நான் பண்ணியாச்சுங்கிற அப்படி ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல எடுத்துக்கிறார். பிரத்யுத்கம பிரஸ்ரயண அபிவாதனம் விதீயதே சாதுமித சுவர்த்தியமே பிராஜ்ஞை பரஸ்மை புருஷாய சேதசா குஹாசயாய ஏவ ந தேகமானினே. குஹாசயாய ஏவ சாது விதீயத்தேன்னு எடுத்துக்கணும். அந்த ஏவகாரத்தை ஒரு ஸ்வரங்கூட்டிக்கணும். இந்த மாதிரி பணிவு காமிக்கிறதோ நமஸ்காரம் செய்வதோ எதிர்நோக்கி செல்வதோ இதெல்லாம் ஒரு ஒரு புத்திசாலியானவன், அதாவது விவேகம் தெரிஞ்சவன் மனதினாலேயே அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்தர்யாமிக்கு செய்கிறான், நன்கு செய்கிறான். சாது விதீயத்தை ஏனோதானோ அறகுறையா செய்யல. நது தேகமானினே, ஆனா அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த தேகத்திற்கு செய்வதில்லை. சத்துவம் விசுத்தம் எதுக்காக அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரவாசுதேவனுக்கு இதுதான் உங்களுக்கு வியுத்பத்தி சொல்றார் பாகவதத்துல. இருக்கு எப்படி நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல உங்களுக்கு வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் ச ஜகத்ரயம் சர்வதேவ நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. அத இங்க இன்னும் விவரணமா உங்களுக்கு வேற விதமா உங்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் வாசுதேவங்கிற சப்தத்துக்கு வியுத்பத்தி. அதனாலதான் உங்களுக்கு பெரிய வியாக்கியானம் வேற இருக்கு இதுல, அதையும் பார்க்கணும். சத்துவம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமான் அபாவிருதா சத்வேச்ச தஸ்மின் பகவான் வாசுதேவஹ ஹ்யதோக்ஷஜஹ மே நமசா விதீயதே. மே நமசா என்னுடைய நமஸ்காரத்தினால் அதோக்ஷஜஹ விதீயதே. அதோக்ஷஜஹ பகவான் வாசுதேவஹ, அதோக்ஷஜஹ பகவான் வாசுதேவஹ, அதாவது வாசுதேவனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். அக்ஷனாலே இந்திரியங்கள், இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியங்களினால் அறிய முடியாத வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த பரவாசுதேவன், அந்த வாசுதேவனானவன் என்னுடைய நமஸ்காரங்களினால் விதீயதே விதிக்கப்படுகிறார்னு இங்க குறிப்பிடப்படுகிறார். ஒரு ஒரு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பண்றோம்னா, ராமஹா தேவம் நமதி அப்படின்னு எடுத்தோம்னா அந்த நமனம்ங்கிற கிரியா யாரை குறிப்பிடுகிறது? தேவனை குறிப்பிடுகிறது. அதுபோல இங்க நமசா வாசுதேவஹா ஏவ விதீயதே, வாசுதேவன் தான் அங்க என்னுடைய நமஸ்காரத்தினால் விதிக்கப்படுகிறான். அப்ப அந்த வாசுதேவன்ங்கிறது யாரு? இங்க வாசுதேவங்கிற பதத்துக்கு வியுற்பத்தி முன்னாடி கொடுக்கிறார். etymological derivation of the word வாசுதேவா. சோ முதல்ல வசுதேவால இருந்து வாசுதேவா வருது. அதுல வசுதேவ ரெண்டா பிரிச்சுண்டு வசுங்கிறதுக்கு விசுத்தம்னு அர்த்தம் போட்டுண்டு தேவங்க இல்ல, ஆமா, வசுங்கிறதுக்கு விசுத்தம்னு அர்த்தம் போட்டுண்டு தேவங்கிறதுக்கு சத்துவம்னு போட்டுக்கிறார், சத்துவ பிரதானம்னு சொல்லிக்கிறார். அதனால விசுத்தம் சத்துவம் தான் வசுதேவ. சப்திதம், சப்திதம்னா வசுதேவ என்ற சப்தத்தினால் குறிப்பிடப்படுகிறது என்னன்னா விசுத்த சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தான் சொல்றது. அதாவது அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் நமக்கு சொல்றது. சுத்தமான சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த வேர்டுனுடைய மீனிங் அதுதான். இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு வேர்டுக்கு ஒரு ஒரு மீனிங் சொல்றோம். ராமனாலே ரமதே இது ராமஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய. சீதான்னா அந்த பிளவ் அப்படிங்கிறோம். விஷாலாட்சி, காமாட்சி, மீனாட்சிங்கிறச்சு மீன் போல கண்களை உடையவள். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வேர்டுக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி இங்க வசுதேவங்கிற பதத்திற்கு சுத்த சத்துவம்னு அர்த்தம் எடுத்துக்கிறார். எது யஸ்மாத் காரணாத்து தத்ர அந்த விசுத்த சத்துவத்தில் புமான் அபாவிருதா ஈயத்தே, அந்த விசுத்த சத்துவமான ஒரு ஒரு நிலையை நம்ம அடையும் பொழுது அபாவிருதா மாயை அகன்று அந்த பரம்பொருள் நமக்கு பிரகாசிக்கின்றான். அந்த அதாவது சத்துவத்தில் விளங்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் வாசுதேவங்கிற பதத்திற்கு. வசுதேவசிய ஆபத்தியம் புமான் வாசுதேவகான்னு கிருஷ்ணனுக்கு சொல்ற மாதிரி பல பேர் அதை அர்த்தம் எடுத்துருவா. இங்க நமக்கு கிளியரா சொல்றது பரமேஸ்வரன் எப்படி சொல்றாருன்னா, சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசில் அறியப்படுகின்ற ஒரு பரம்பொருள், அதுதான் வாசுதேவ.
அப்போ சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியதுங்கும் பொழுது வசுதேவங்கிற சப்தத்துல சொல்றோம். வசுதேவே பிரகாசத்தே வாசுதேவா. தத்ர அந்த சுத்த சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த மனதில் அபாவிருதா மாயையே இல்லாமல் இருக்கக்கூடிய புமான், அப்போ அந்த அல்டிமேட் பரம்பொருளை தான் நம்ம சொல்றோம், சுப்ரீம் பிரம்மன். சோ அந்த பரம்பொருளானவர் ஈயத்தே அடைய பெறுகிறார், நம்ம புரிஞ்சுக்கிறோம், பிரகாசிக்கிறார். தஸ்மின் சத்வே பகவான் பிரதீயதே இது காரணாத் தத்ர தஸ்மின் சத்வே பகவான் பிரதீயதே, அதனால அவருக்கு வாசுதேவன்னு பேரு. அப்போ அந்த சத்துவப்பிரதானமாக இருக்கக்கூடியதில் தெரிகின்ற பகவான் வாசுதேவா அதோக்ஷஜா, புலன்களால அடைய முடியாதவராக இருக்கக்கூடியவர், அவர்தான் என்னுடைய நமஸ்காரத்தினால குறிப்பிடப்படுகிறார். இதுக்கு வியாக்கியானம் படிச்சுன்னு வருவோம். கிஞ்ச ந கேவலம் அபியாகதேஷ்வேவ வாசுதேவ திருஷ்டியா நமனம் கிரியதே கிந்து நித்தியமேவ மனசி வாசுதேவா சிந்தியதே. பரமேஸ்வரனுக்கு தினந்தோறும் மனசுல அந்த வாசுதேவன் தான் மைண்ட்ல இருக்காருங்கிற. இது அபியாகதேஷு, அபியாகதேஷுனா வரவா போறவா இருக்காளோ இல்லையோ, யார நம்ம பார்த்தா கூட அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபம் பரமேஸ்வரன் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு மாத்திரம் பண்ணல, நித்தமும் மனசுல அந்த பகவான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார், வாசுதேவன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். இதுக்கு சிவசிய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோஸ்ட ஹிருதயம் சிவகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சங்கர சாட்சாத் வியாச நாராயணோ ஹரிஹி. சங்கர அதாவது சிவசிய ஹிருதயம் விஷ்ணு, சிவனுடைய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுவனுடைய ஹிருதயம் சிவா. இந்த ஹரிஹரா பேதத்தை சொல்றதுக்கு தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. அப்போ கேவலம் அபியாகதேஷு ஏவ வாசுதேவ திருஷ்டின்னு இல்ல, வரவாள் எதிர்நோக்கி வரவார்கள் மாத்திரம் நான் வாசுதேவன் அதாவது அந்தர்யாமி திருஷ்டியினால நமஸ்காரம் பண்ணல, கிந்து நித்தியமேவ மனசி வாசுதேவா சிந்தியதே, தினந்தோறும் நான் அந்த அந்தர்யாமியதான் மனசுல கேனாபி காமேன தபஸ்சாரங்கிறோம். ஏதோ ஒன்னத்த மனசுல நினைச்சுட்டு பகவான் தபஸ் பண்ணலையா பரமேஸ்வரன், அது என்ன அப்படின்னா அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை அவர் நினைச்சுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். விஷுத்தம் சத்வம், விஷுத்தமான அந்தఃகரணம், சத்துவ குணஹாவா அல்லது சத்துவ குணம் அப்படிங்கிற குணத்தை மாத்திரம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம எப்படி யமனிமாதிகள்னால நம்மளுடைய அந்தఃகரணத்தை சுத்தி பண்ணி அதுல சத்துவ பிரதானமாக ரஜஸ் தமஸ் எல்லாத்தையும் விலக்கிட்டு நம்மளுடைய அந்தःகரணம் எப்படி விசுத்த சத்துவ பிரதானமாக இருக்கும் பொழுது அந்த அந்தःகரணத்திற்கு வாசுதேவ சப்திதம், வசுதேவ சப்திதம், வசுதேவங்கிற பதத்தினால சொல்றோம். யத் யஸ்மாத் தத்ர சத்வே புமான் வாசுதேவஹ ஈயத்தே பிரகாசத்தே, அந்த சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய அந்தఃகரணத்துல தான் நம்மளால அந்தர்யாமியா இருக்கக்கூடிய வாசுதேவனை பார்க்க முடியும். அதனால அவருக்கு வாசுதேவன்னு பேரு. அபகதம் அபாவிருத்தம் ஆவரணம், அதாவது அயம் அர்த்தா வசுதேவே பவதி பிரதீயதே இது வாசுதேவஹ. வியுத்பத்தி சொல்ற வசுதேவே பவதி, சத்துவத்தில் இருக்கக்கூடியவர் ஆகையினால் வாசுதேவகான்னு பேரு. சோ விசுத்த சத்துவத்துல தெரியப்படுகிறார். ஆகையினால பிரத்யார்த்தேன பிரசித்தேன அது வேண்டாம். இந்த இடத்துல சத்வே தஸ்மின் மே மயா நமசா நமஸ்காரேன அனுவிதீயத்தேங்கிறச்சு சேவியத்தேன்னு எடுத்துக்கிறார். தினந்தோறும் நான் சேவிக்கிறது யாருன்னா அந்த பரம்பொருள் தான். அதோக்ஷஜகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா அதஹா பூதேஷு பிரத்யாகிருதேஷு அக்ஷேஷு ஜாயத்தே பிரகாசத்தே, இந்திரிய அகோச்சரகான்னு அர்த்தம். அக்ஷஜஹ, அக்ஷனாலே இந்திரியம், இந்திரியத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அக்ஷஜம் ஞானம். யாரை காட்டிலும் இந்த இந்திரிய ஞானமானது குறைவாக இருக்கிறதோ, இந்திரியத்தை வச்சுக்கொண்டு யார நம்ம புரிஞ்சுக்க முடியாதோ அப்பேற்பட்ட வாசாம் அகோச்சரம் மனோ வாசாம் மனசா அப்பிராபியத்தே மனசா சக, மனசுனால அவரை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட வாசுதேவன் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் தான் என்னுடைய நமஸ்காரத்தினால விதிக்கப்படுகிறார். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமான் அபாவிருதः சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவः அதோக்ஷஜः மே நமசா விதீயதே. தத்தே நிரீக்ஷ்யः ந பிதாபி தேஹகிருத்
दक्षः मम द्विट् तद अनुव्रताश्चये यो विश्वसृग् यज्ञगतं वरोरु माम अनागसं दुर्वचसा अकरोत्तिरः ஆகையினால தத்து தஸ்மாத் எந்த காரணத்தினால அதாவது என்னுடைய பிரத்யுத்கமம் நமஸ்காரம் இதெல்லாம் வந்து பகவான குறிச்சு ஏற்கனவே நடந்த காரணத்தினால அப்பாவா இருந்தா கூட பிதா அபி தேககிருத்து அபி உன்னுடைய தேகத்தை செய்தவர் அதாவது தேகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் அந்தர்யாமிய பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றார் அங்க வந்து தேக கிருத்துங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா போஷகத்வாதிபிகி ஔபச்சாரிக பித்ருத்வ வியாவிருத்தியர்த்தம் இது இன்னும் இல்ல இந்த அன்னதாதா பயத்ராதா வித்யாதா பல பித்ருக்களை சொல்றோம் நம்ம அதாவது பித்ருக்கள் எப்படின்னா அப்பாக்கள்னு சொல்லும் பொழுது அன்னதாதா பயத்ராதா வித்யாதாதா அல்லது எஷ்ட வித்யாம் பிரயச்சதி ஜனகः உபநேதாச்ச ஜனிதாச்ச உபநேதாச்ச பஞ்சைதே பிதர ஸ்மிருதாகான் இருக்கு அன்னதாத்தா சாப்பாடு கொடுக்கிறவர் பயத்ராதா பயத்திலிருந்து காப்பாற்றுபவர் வித்யாதாத்தா ததைவச்ச எஷ்ட வித்யாம் பிரயச்சதி இல்ல யாரு வந்து வித்தையை கொடுக்கிறாரோ ஜனிதா தேககிருத்து அதாவது நமக்கு வந்து இதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் பிறப்புக்கு காரணமா இருக்கிறவர் மேலும் உபநேதா உபநயனம் செய்து வைப்பவர் இவ எல்லாருமே அப்பாக்களாக நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா அதுல அதனால ஒரு நிமிஷம் என்னோட இது பித்ருத்வ வியாவிருத்தியர்த்தி எல்லாருமே ஔபச்சாரிகமாக நம்ம வந்து பிதா அப்படின்னு சொல்றோம் உபச்சாரமாக லட்சணையாக இவர்கள் எல்லோருமே வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல தந்தை ஸ்தானத்துல இருக்கிறதுனால இது இவர் வந்து தேககிருத்தா இருந்தாலும் யூஸ்வலி இந்த அன்னதாத்தா வித்யாதாத்தா இவாளெல்லாம் ஒரு ரங்கு குறைச்சலா கூட வச்சுக்கலாம் நம்ம ஜனிதா அப்படிங்கறத காட்டிலும் சோ ஜனிதாங்கிறச்சு என்னதான் இருந்தாலும் ஒரு பிளட் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது உண்டு சோ அப்படி இருந்தா கூடங்கிறதுக்கு அந்த அபிய சொல்றார் தேககிருத்து பிதா அபி அவர் வந்து தேகத்தை ஜனனத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தந்தையாக இருந்த பொழுதிலும் தது அனுவிரதாக ஆச்சையே அவரை பின்தொடர்ந்து இருக்கிறவர்களும் சேர்ந்து எல்லோருமே மம த்விட் என்னுடைய சத்ரு த்விட்டுனாலே துவேஷத்திற்கு அதாவது என்னை துவேஷிக்கிறார்கள் என்னுடைய சத்ருவாக இருக்கிறார்கள் ஆகையினால தே நிரீக்ஷியா உன்னால் தவிர்க்க நிரீக்ஷியா நீ பார்க்க கூடாது நிரீக்ஷம்னா பார்க்கணும் தே நிரீக்ஷியான உன்னால் பார்க்கப்பட வேண்டும் தே ந நிரீக்ஷியா உன்னால் பார்க்கப்படக்கூடாது அதான் நீ போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவளை ஈவன் தோ ஏன்னா அவர் வந்து யஹா விஸ்வஸ்ருக் யஜ்ஞ கதம் ஹே வரோரு வரோரு அழகானவளே விஸ்வஸ்ருக் யஜ்ஞ கதம் மாம் அநாகசம் துர்வச்சசா திரஹ அகரோத்து யஹா சஹா பிதா அபி அந்த தக்ஷனானவன் எவன் என்னை மாம் அநாகசம் ஒரு குற்றமும் செய்யாதவனாக இருந்த பொழுதிலும் அநாகசம் அதுக்கப்புறம் விஸ்வஸ்ருக் யஜ்ஞகதம் விஸ்வஸ்ருக் யாகத்தில் நான் போய் கலந்துண்டப்போ அந்த இடத்துல நான் எந்த தப்புமே செய்யல அப்படிப்பட்ட என்ன துர்வச்சசா ஒரு கெட்ட வார்த்தைகள்னால திரஸ்காரம் செய்தார் திரஹா அகரோத் அப்பேற்பட்ட தக்ஷன் உன்னுடைய தந்தையாக இருந்த பொழுதிலும் நீ போய் ஒரு உறவாடக்கூடாதுங்கிறதுக்காக தே ந நிரீக்ஷியா தத்தே நிரீக்ஷியோ ந பிதாபி தேககிருத்து தக்ஷோ மமத்விட் தது அனுவிரதாச்சயே யோ விஸ்வஸ்ருக் யஜ்ஞகதம் வரோரு மாம் அநாகசம் பாபம் செய்யாதவனான என்னை நிரபராதம் அர்த்தம் துர்வச்சசா அகரோத்திரஹ எதி விரஜிஷ்யசி ஒரு கடைசியில வார்னிங் கொடுக்கிற இவ்வளவு சொல்லியும் கேட்கலன்னா விளைவுகள் மோசமாகுமா அப்படின்னுட்டு பகவான் சொல்றாரு இந்த இடத்துல எதி விரஜிஷ்யசி அதிகாய மத்வச்சா பத்ரம் பவத்யா ந ததோ பவிஷ்யதி சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவஹ யதா சசத்யஹ மரணாய கல்பதே மத்வச்சா அதிகாய எதி விரஜிஷ்யசி மத்வச்சா என்னுடைய வார்த்தையை அதிகாய அதிக்கிரமிய ஒருவேளை நீ வந்து இந்த மாதிரி செய்தாயே எனில் என்னுடைய வார்த்தையை நீ தாண்டி விரஜிஷ்யசி போனேன்னா
பவத்யா ததஹ பத்ரம் ந பவிஷ்யதி. பவத்யா உனக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு ஒரு பத்ரம்ங்கிறது ஏற்பட போறது இல்ல. பத்ரம்னா நன்மை, நன்மைங்கிறது அந்த இடத்தில் இருந்து வராது உனக்கு. ந பவிஷ்யதி. சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவஹ. சம்பாவிதஸ்ய நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒருத்தர மனசுல நம்ம வந்து ஒரு நல்ல விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைச்சோம்னா அவர்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு பராபவம், ஒரு ஹியூமிலியேஷன். அதாவது நம்ம ஒருத்தரை வந்து ரொம்ப ஒரு ஹை ரிகார்ட்ல வைக்கிறோம், சம்பாவனை பண்ணி நம்ம வந்து ஒரு மனசுல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்து உட்காத்தி வைக்கிறோம், ஒரு பெடஸ்டல்ல உட்காத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்வஜனாது அப்படிப்பட்ட நம்மளுடைய அந்த சம்பாவனை கொடுத்து வைக்கக்கூடிய ஒருவனுக்கு ஸ்வஜனாத்து அவனுடைய ஒரு நண்பன் அல்லது பந்து அவர்களிடமிருந்து ஒரு பராபவ, ஒரு ஹியூமிலியேஷன் ஏற்பட்டதுன்னா அந்த ஒரு அவமானம் என்ன ஆகும்னா மரணாய கல்பத்தை, உடனே அது மரணத்துலதான் கொண்டு போய் முடியும். மரணாய கல்பத்தை. சோ சம்பாவிதஸ்யன சுப்ரதிஷ்டிதஸ்ய. நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டியோட இருக்கிறவனா இருந்தாலும் மற்றவனுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கிறவனாக இருந்த பொழுதிலும் உங்களுக்கு வந்து ஸ்வஜனாத்து பராபவா, தன்னை சேர்ந்தவனிடம் இருந்து ஒரு அவமானத்தை பெற்றோமே எனில் அந்த அவமானமானது சக அப்படிங்கிறச்சு அந்த பராபவா அவமானம் சத்யஹா உடனே மரணாய கல்பத்தை. பவத்யாக பத்ரம் ந பவதி, அப்படி எடுத்துக்கணும். ஓகே, பவத்யாக உனக்கு பத்ரம் வர ஏற்பட போறது இல்ல. என் வார்த்தையை மீறி நீ அங்க போனேன்னா அங்கேருந்து உனக்கு இன்னும் ஒரு நன்மை ஏற்பட போறது இல்ல. மேலும் ஜென்ரலி வந்து என்ன நான் பார்த்திருக்கேன்னா தன்னை சேர்ந்தவர்கள்ட்ட இருந்து ஒரு அவமானம் ஏற்பட்டதுன்னா அந்த அவமானம் வந்து போய் மரணத்துலதான் முடிய போறதுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்த்த ஸ்கந்தே சதி ருத்ர சம்வாதே திருத்தீயோத்தியாயः. அத சதுர்த்தோத்தியாயः. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதர சுவாமி ஸ்லோகத்துல பாத்துருவோம். சதுர்த்தே து பதிம் ஹித்வா கதா பித்ரா அவமானிதா ருஷா நிர்பர்த்ஸ்ய தம் யஜ்ஞே ஜஹௌ தேகம் இதி ஈர்யதே. சதுர்த்தே இந்த 4வது அத்தியாயத்துல 4வது ஸ்கந்தத்துல பதிம் ஹித்வா கணவனை விட்டு விட்டு கதா சென்றவளான அந்த சதி தாக்ஷாயினி பித்ரா அவமானிதா தந்தையினால் அவமானம் செய்யப்பட்டவளாக ருஷா கோபத்துடன் நிர்பர்த்ஸ்ய தம் யக்ஞே அந்த யாகத்தில் தம் அந்த தட்சணை நிர்பர்த்ஸ்ய ஒரு பயமூர்த்தி விட்டுட்டு தேகம் ஜஹௌ இது ஈரியதே தன்னுடைய தேகத்தை யோகத்தினால அவ வந்து சதி சதி யோக விசிருஷ்ட தேகாம்பர் காளிதாசன். அந்த சதி வந்து யோகத்தினால தன்னுடைய தேகத்தை விட்டாள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இந்த 4வது அத்தியாயத்துல. சோ கணவனுடைய சொல்ல மீறி அப்பானால அவமானப்பட்டு கோபத்தினால அவனை அந்த அப்பா தந்தைய வந்து ஒரு பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் அவ தன்னுடைய தேகத்தை விட்டாள். மைத்ரேய உவாச்ச ஏதாவதுக்த்வா விரராம சங்கரः பத்ன்யங்கநாசம் ஹி உபயத்ர சிந்தயன் சுஹிருத் தித்ருக்ஷுः பரிசங்கிதா பவாத் நிஷ்கிராமதி நிர்விசதி த்விதா ஆச சா. ஏதாவதுக்த்வா இந்த அளவுக்கு சொல்லிவிட்டு, உனக்கு மரணம் தான் இந்த அளவுக்கு சொல்லிவிட்டுன்னா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இல்லையா? ஏன்னா நீ அங்க போனேன்னா உனக்கு அவமானம் ஏற்பட போறது, அந்த அவமானத்தினால மரணம் கூட சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவதுக்த்வா இத்தனை சொல்லி முடிச்சுட்டு சங்கரஹா வீரராம நிறுத்திட்டார். எதுக்காக நிறுத்திட்டார்னா நம்ம என்ன சொன்னாலும் இது வந்து கெடுதல்ல தான் முடிய போறது அப்படிங்கறத அவர் வந்து யோசிச்சார். எல்லாமே முக்காலமும் அறிந்தவர் தானே அவர். பிரம்மஸ்வரூபமா ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியும். சொல்லலன்னு இருக்கக்கூடாது, ஆனா சொல்லிடணும். அதனால வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்லிட்டார் பகவான். பத்னி அங்கநாசம் உபயத்ர சிந்தையன்னுங்கிற உபயத்ரங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணோம்னா அனுஜானே பலாத்து நிவாரணேச்ச,
உபயத்திரன ரெண்டு விதத்திலையும் நம்ம வந்து அனுஜானேன நம்ம பர்மிஷன் கொடுத்து அவ போனாலும் அவளுடைய அங்க நாசம் ஏற்பட போறது, அதாவது மரணம் சம்பவிக்க போறது. பலாத்து நிவாரணே நம்ம வந்து பலமாக அவளை தடுத்தோமே எனில் இங்கேயே அவ தேகத்தை விட்டுருவோம் இல்லையா? அப்படி நினைச்சுண்டு உபயத்திர ரெண்டு விஷயத்திலையுமே பத்னி அங்கநாசம் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு மரணத்தை சிந்தையன்னு நினைத்து கொண்டு சங்கரஹா விரராம பகவான் நிறுத்திண்டார் தன்னுடைய பேச்ச. அப்போ அம்பாளுக்கு என்ன ஆச்சுன்னா இங்க சுகிருத் தித்ருக்ஷுஹு, அடுத்தது பவாத்து பரிசங்கிதா. அவளுக்கு டைலமா. இங்க மாத்திரம் இல்ல, பார்வதியா பிறக்கும் பொழுதும் அம்பாளுக்கு டைலமா ரொம்ப அழகா சொல்லுவார் அந்த இடத்துலயும். அது தபஸ் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் வந்து ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல வரார். ஆர்குமெண்ட் ஓடுறது, ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஓடும் பொழுது அந்த இடத்துல காளிதாசன் தான் ரொம்ப அழகா வந்து அதை சொல்லியிருப்பார். கைய பிடிச்சு விடுறார் பரமேஸ்வரன். அம்பாள் கைய பிடிச்ச உடனே அவ ஒரு நிமிஷம் வந்து பவபூர்வ பத்னி ந யயோ ந தஸ்தவும், கிளம்பவும் இல்ல நிக்கவும் இல்ல, ரெண்டு கட்டானா அப்படி நின்றுட்டு இருந்தாலும் அம்பாளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அந்த இடத்துல. ஏன்னா பவபூர்வ பத்னி, முன்னாடி சத்தியா தான் இருந்தோங்கிற நினைப்பு இருந்த காரணத்தினால அவ இருக்கணும், கணவன் கைய பிடிச்சான் இருக்கணுங்கிற ஆசையும் இருக்கு அவளுக்கு. அட் த சேம் டைம் இந்த ஜென்மால இன்னும் கல்யாணம் ஆகலையோ இல்லையோ, அதனால கிளம்பணும். சோ கிளம்பவும் முடியல, அவளால நிக்கவும் முடியலங்கிற. நான் எயோ நான் தஸ்தோ இந்த இடத்துல வெளில போறாளாம் திரும்பி வராளாம், வெளில போறாளாம் திரும்பி வராளாம். இப்படி ரெண்டு விதமா அம்பாளுக்கு வந்து ஒரு ஒரு டைலமா இருந்தது. எந்த விதத்துல அவளுக்கு வந்து அப்படி இது டைலமானா சுகிருத் திதிக்ஷுஹு, சுகிருத்து நம்மளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. சுகிருதாம் திதிருக்ஷு, திதிருக்ஷுன்னு திரஷ்டும் இச்சான. பந்துக்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை கொண்டவள். பரிசங்கிதா பவாத்து பரிசங்கிதா பவன், அதாவது இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா சுகிருத் திதிருக்ஷுஹு நிஷ்கிராமதி, நமக்கு பிடித்தவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினால நிஷ்கிராமந்தி வெளி கிளம்புறா, பந்துக்களை பார்க்கலாமேன்னு வெள்ள கிளம்புறாளாம். ஆனா பவாத்து பரிசங்கிதா, எங்கேயாவது சிவன் வந்து ஒரு ஒரு கோச்சுக்க போறாரோங்கிறது கூட இல்ல, இங்க வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சங்கா, ஒரு ஃபியர் கூட இல்ல, என்னமோ ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் அந்த இடத்துல. பரிசங்கா, பரிசங்காங்கிறச்சு எதிர்பார்ப்புகள், ஐயோ இவர் ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு வேற ஒரு பயம் மனசுல. சோ பவாத்து பரிசங்கிதா நிர்விஷதி, இந்த இந்த பவாத்து பரிசங்கிதா நிர்விஷதி இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அவர் ஏதாவது சொல்ல போறாருன்னு திருப்பி வீட்டுக்குள்ள வரா. இப்படி சா த்விதா ஆசை, இவ்வாறு சதியானவள் இரண்டு வகையாக இருந்தாள். அதாவது ரெண்டு விதமா அவ யோசிச்சுட்டு இருந்தா, வெள்ளியும் போறா உள்ளியும் வரா, வெள்ளியும் போறா. ந கதா நச்ச ஸ்திதா, வெள்ளியும் போகல நிக்கவும் வீட்லயும் இருக்கல. இப்படி ஆந்தோலாவது கதிகி அபவது, ஒரு ஸ்விங் மாதிரி அம்பாள் வந்து பேட்டு பேட்டு வராளாம் அந்த இடத்துல. அது நினைச்சு பார்த்தாலே அழகா இருக்கு. ஏதாவது உக்த்வா விரராம சங்கரஹா பத்னியங்க நாசம் உபயத்திர சிந்தையன்னு சுகிருத் திதிருக்ஷுஹு பரிசங்கிதா பவாத் நிஷ்கிராமதி நிர்விஷதி த்விதா ஆசசா. சுகிருத் திதிருக்ஷா பிரதிகாத துர்மனாஹ ஸ்நேஹாத் ருததி அஸ்ருகலா அதி விஹ்வலா பவம் பவானி அப்ரதிபூருஷம் ருஷா பிரதக்ஷ்யதி இவ ஐக்ஷத ஜாத வேபது. யார்கிட்ட கோபத்தை காமிக்க முடியும்? பகவான்கிட்ட தானே காமிக்க முடியும். அதனால இங்க பத்தி ஒல்லியோ, அதனால கணவன்ட்ட அத காமிக்கிறா கோபத்தை. பந்துக்களை பார்க்க முடியலங்கிறதுனால அந்த அதுலேருந்து தடுக்கப்பட்டவள்ங்கிற காரணத்தினால மனசு அவளுக்கு வேதனைப்படுறது. சுகிருத் திதிருக்ஷா பிரதிகாத துர்மனாக, சுகிருத்து சுகிருதாம் பந்துக்கள், திதிருக்ஷாயாக பிரதிகாத்தேன, அதாவது அந்த பார்க்க வேண்டும் என்ற ஆசை இப்ப தடுக்கப்பட்டு, ஆசை இருந்ததுன்னா நேரம் அதை நிறைவேற்றுறதுக்கு போயிடுவோம். இவர் என்னத்தையோ சொல்லி குட்டையை குழப்பி விட்டார், அதனால வந்து போகிறது தடுக்கப்படுறது இங்க. திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வரா இவ. அதனால சுகிருத் திதிருக்ஷா பிரதிகாத துர்மனாக, அவளுடைய மனசு இங்க வந்து ரொம்ப வேதனைப்படுறது. ஏன்னா அவ பார்க்கணுங்கிற அவளுடைய ஆசையானது தடுக்கப்பட்டு விட்டது.
இப்ப ஸ்னேகாத் ருததி அஸ்ருகலா அதிவிஹ்வலா. ஸ்னேகம் காரணமாக அவளுக்கு வந்து ஒரு அழுக வருது. ருததி அழுது கொண்டே, எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இது ருததிங்கிறது சத்ரு பிரத்யத்துல இருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ். அழுதுண்டே, அஸ்ரு கலாபிஹி, அஸ்ரு கலா அதிவிஹ்வலா, இது ஒரே வேர்டா எடுத்துக்கணும். அஸ்ருனுடைய, அதாவது கண்ணீர்களினுடைய ஒரு வரிசையினால அதிவிஹ்வலா ரொம்பவும் ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கா அம்பாள். ஸ்னேகத்தினால ஒரு முதல்ல மனசு வந்து வேதனைப்படுறது, ரொம்ப அதி ஸ்னேகம் இருக்கிறதுனால பந்துக்கள்கிட்ட அழறா. அழும் பொழுது என்ன ஆகும்னா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுறது. சோ ரொம்ப அந்த கண்ணீரனுடைய ஒரு ஒரு திவிலைகள் வந்துட்டே இருக்கிற காரணத்தினால அதி விக்வலா ரொம்ப வெலவெலத்து போய் அவ வந்து ஒரு கோபம் வந்துடுறது அம்பாளுக்கு. ஏன்னா இந்த காம குரோதம் அந்த அந்த வரிசையில பார்த்தோம்னா இந்த காமம்ங்கிறது வந்து மாபெரிவா சொல்லுவா, ஒரு பந்து மாதிரி அது போய் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல அது திரும்பி நம்மள்ட்ட வந்துருத்து. இஃப் இட் டஸ் நாட் ரியலைஸ் இட்ஸ் இது டிசையர், அப்போ அது கோபமா திரும்பி வர்றதா நமக்கு. அதுதான் காம குரோத. காமம் ரியலைஸ் ஆகலன்னா நமக்கு கோபம் உடனே வரும். இந்த இடத்துல திதிருக்ஷாங்கிறது பிரதிகாதம், அவளுக்கு விக்னம் ஏற்பட்டுட்ட காரணத்தினால பவானி அம்பாள் ருஷா கோபத்துடன் பிரதக்ஷியதி இவ எரிக்கிறா போல இருக்கா. பஸ்மீகரிஷ்யதி, பிரதக்ஷியத்தின்னா பஸ்மீகரிஷ்யதி இவ. அவளுக்கும் மூணாவது கண்ணு உண்டோ இல்லையோ, அதனால கோபத்தினால அப்படியே எரிச்சுடுறா போல. ஜாத வேப்பதுகு, உடம்பெல்லாம் ஒரு ஒரு நடுக்கம் வந்த இடத்துல, இதெல்லாம் வந்து சாத்விக பாவமும் உடம்பு அப்படியே நடுங்க, கண் பார்வையில கோபம், கண்ணீர் எல்லாமே அந்த இடத்துல ஒரு ஒரு ஏமாற்றம். இதனால் இந்த இப்படி வந்து ஒரு எரிக்கும் பார்வையுடன் அப்ரதிபூருஷம் பவம் ஐக்ஷத, பவம் பரமேஸ்வரனை பார்த்தாள். பவனுக்கு இங்க அட்ஜெக்டிவ் எப்படின்னா ஸ்வசமான புருஷாந்தர ரஹிதம், இவருக்கு ஒப்ப இன்னொருவர் கிடையாது. அப்படியே உபமா ரஹிதனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை எரிக்கிற மாதிரி பாக்குறாளாம் அம்பாள் அந்த இடத்துல. சுஹிருத் திதிருக்ஷா பிரதிகாத துர்மனாக ஸ்னேகா துருததி அஸ்ருகலா அதிவிஹ்வலா பவம் பவானி அப்ரதிபூருஷம் ருஷா பிரதக்ஷ்யதி இவ ஐக்ஷத ஜாத வேபதுஹு. ததோ வினிஷ்வஸ்ய சதி விஹாய தம் சோகேன ரோஷேன ச தூயதா ஹிருதா பித்ரோரகாத் ஸ்திரைண விமூடதீஹி கிரஹான் பிரேம்ணா ஆத்மனஹ யோ அர்த்தம் அதாத் சதாம் பிரியா. ததஹ சதி வினிஷ்வஸ்ய, ஒரு பெருமூச்சு விட்டுண்டு, தம் விஹாய, அந்த பரமேஸ்வரனை விட்டுவிட்டு, ஷோகேன ஒரு ஒரு சோகத்தோட, ரோஷேன கோபத்துடனும், தூயதா ஹிருதா தவிக்கிற மனசோட, பித்ரோஹோ கிருஹானு அகாத், அப்பா தந்தையனுடைய, அதாவது தந்தை தாயாரனுடைய, பித்ரோஹோ ரெண்டு பேரும் அப்பா அம்மா வீட்டுக்கு அவ அகாத்து சென்றாள். இந்த இடத்துல வந்து யஹா சதாம் பிரியஹா, நல்லோர்களுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், ஆத்மனஹா பிரேம்னா, தன்னிடத்துல இருக்கக்கூடிய பிரேமை காரணமாக, ஆத்மனஹா அர்த்தம் அதாத், பிரேமையினால அவர் வந்து தன்னுடைய பாதி உடலை கொடுத்தார் பகவான், அவரை விட்டுட்டு அப்படின்னு. இந்த தம்முங்கிறது இந்த முதல்ல லைன்ல இருக்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் இது. எப்பேற்பட்ட பரமேஸ்வரன்னா பிரேமையினால பாதி உடலை கொடுத்தவர், அவரை விட்டுட்டு அப்பானுடைய வீட்டுக்கு போறார். இது ஒரு ஒரு இருக்கிற விஷயத்த சொல்றார் வியாசர் நமக்கு, அதான் மைத்ரேயர் சொல்றார். ஸ்திரைண விமூட தீஹிங்கிற, ஸ்திரைண ஸ்திரீ ஸ்வபாவத்தினால, விமூடா தீஹி ஒரு ஒரு மோகத்துடன் கூடினதான ஒரு புத்தியை கொண்டவள். அவளுடைய புத்தி இப்ப என்ன ஆயிடுதுன்னா ஸ்திரீ சுவாவம், ஒரு சோகம், ஒரு ஆசை, ஒரு மனசு வேதனைப்படுறது, கோபம் வேற இருக்கு. இந்த காரணத்தினால அவளுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அங்க நின்னுடுத்து. காமா குரோதாத் பவதி சம்மோகா, பாருங்க அதேதான், காமாத் சஞ்சாயத்தே குரோதா குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா, அவர் பண்ண இதெல்லாம் வந்து மறந்து போயிடுத்து, அவர் பண்ண அவமானம் எல்லாம் மறந்து போயிடுத்து. ஸ்மிருதி சஞ்சாயத்தே காமஹா, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, அதுக்கு முன்னாடி இல்லையா.
இங்க வரிசையா அந்த இதை போட்டிருக்காருன்னு அழகா இருக்கு. அந்த ஒரு திதிருக்ஷா, அதுக்கப்புறம் ரோஷம், அதுக்கப்புறம் விமூடதீகின்னுட்டு அந்த மோகம் ஏற்படுறது. ததா வினிஸ்வஸ்ய ஒரு பெருமூச்சு விட்டுண்டு சதி யாரு தனக்கு பாதி தேகத்தை கொடுத்தாரோ அது மாத்திரமல்ல சதாம் பிரியா நல்லவர்களுக்கு பிரியமானவர் அவர் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுண்டு கூட இருந்தாலும் அந்த ஸ்திரீ சுவாவத்தினால அவளுடைய புத்தி கொஞ்சம் அந்த இடத்துல மோகத்தை அடைந்து பித்ரோஹோ கிரகம் அகாத். ததோ வினிஸ்வஸ்ய சதி விஹாயதம் சோகேன ரோஷேண ச தூயதா ஹிருதா பித்ரோர் அகாத் ஸ்திரேண விமூடதீஹி கிருஹான் பிரேம்ணா ஆத்மனஹ யோ அர்த்தம் அதாத் சதாம் பிரியः தாம் அன்வகச்சத் த்ருத விக்ரமாம் சதீம் ஏகாம் திரிநேத்ரானுச்சரா சஹஸ்ரஷः சபார்ஷத யக்ஷா மணிமன் மதாதயः புரோவிருஷேந்திராः தரசா கதவ்யதாः. அவளை பின்தொடர்ந்து எல்லாரும் கிளம்புறா. தாம் சதீம் ஏகாம் தன்னந்தனியா அவ போறா சதி துருத விக்ரமாம் சீக்கிரமாக போகணும்னு அவ நினைச்சுண்டு கிளம்புறா. சோ துருத விக்ரமனாலே கதி. இப்ப திரிவிக்ரமகான்னு பகவான சொல்றோமோ இல்லையோ அது 3 அடிகள் வைப்பது அப்படின்னு அர்த்தம். சோ விக்ரமனாலே பாத விக்ஷேபகா விக்ரமஹா. சோ இந்த இடத்துல துருத விக்ரமாங்கிறச்சு சீக்கிரம் கச்சந்தி. சோ சீக்கிரமாக செல்கின்றவளான அந்த சதி ஏகாக்கி தனிமையாக செல்கின்ற அந்த சதியை தாம் அன்பகச்சது பின்தொடர்ந்து சென்றார்கள். யாரெல்லாம் பின்தொடர்ந்து போனா உடனே ஆர்மி அமைச்சிருவாரோ இல்லையோ தாம் போகாட்டா கூட பகவானோட இவெல்லாம் அனுச்சரர்கள் எல்லாருமே பின்னாடி கூட வரா. திரிநேத்திர அனுச்சராக அந்த முக்கண்ணன் சிவனுடைய அனுச்சராக கணங்கள் எல்லாருமே ச பார்ஷத யக்ஷாக பார்ஷதங்கர்ச்சே பக்தர்கள் அவரோட கூட அந்த இருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாமே யக்ஷகணங்களோட கூட. அந்த யக்ஷகணங்கள்லாம் யாருன்னா மணிமன் மதாதயா. மணிமன் மதாதயாங்கிறது அந்த பேர் போல அந்த மணிமன் மதகாங்கிறது ஒரு பேரு. இங்க பாருங்க மணிமான் மதஹாச்ச ஆதிஹி ஏஷாந்தே. மணிமான்னு ஒருத்தர் மதஹான்னு ஒருத்தர். இவர்கள் எல்லாரும் இவர்களை முன்னிட்டு கொண்டு எல்லாருமே கிளம்பினா. புரோ விஷேந்திராக அதுக்கு முன்னாடி ரிஷப ராஜாவாக இருக்கக்கூடியவரும் முன்னாடி போனார். அதாவது இந்த ரிஷபத்து மேல ஏறிண்டு அம்பாள் போனா. சோ புரதகா விஷேந்திரஹா ஏஷாந்தே. இந்த விஷேந்திரஹாங்கிறதுக்கு நந்திகேஸ்வரனுக்கு 2 உருவம் உண்டு. நந்திகேஸ்வரனே ஒரு இந்த உருவமா அதாவது ஹிமவத் பர்வதத்துக்கு உருவம் இருக்கிற மாதிரி இங்க நம்ம சாதாரணமா தேவதா ஸ்வரூபமாக நந்திகேஸ்வரனை சொல்றோம். அவரே வாகனமாகவும் ரிஷபமாகவும் ஆகிறார்னு ஒண்ணு இருக்கு. சில இடங்கள்ல 2 பேரும் வெவ்வேறங்கிற ரிஷப வாகனம் வேற. ரிஷப அதுதான் துவஜத்திலையும் இருக்கு. அம்பா பரமேஸ்வரனுடைய அந்த கொடியில இருக்கக்கூடியதும் அந்த ரிஷப அதாவது எருதுதான் அவருடைய வாகனம். எருதுதான் அவருக்கு அந்த துவஜத்திலையும் இருக்குன்னு சொல்றா. இத காட்டிலும் வேறுபட்டதாக நந்திகேஸ்வரன் இருக்கார். நந்திகேஸ்வரன் பூதகணங்களினுடைய ஒரு இவரா இருக்கார். அதிகார நந்தின்னு சொல்றோம். அவர் தான் இப்ப இது. சோ முக்கியமான சமயங்கள் போது அவர் தான் பரமேஸ்வரனுக்கு வாகனமா இருப்பார். அவரே வாகனமா இருப்பார். அது இப்படியும் சில இடங்கள்ல புராணங்கள்ல இருக்கு. புரோ விஷேந்திராகங்கிறச்சு எருதுகளினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரனை முன்னில் வைத்துக் கொண்டவர்கள் இந்த மணிமான் மதஹா முதலிய பூதகணங்கள் எல்லோருமே ச பார்ஷத யக்ஷகணங்கள் எல்லாருமே சஹஸ்ரஷா ஆயிரக்கணக்காக தரசா சீக்கிரமாக கதவ்யதாக அதாவது ஒரு மன வருத்தம் இல்லாதவர்களாக இல்லைன்னா நிர்பயாக பயமே இல்லாத எல்லாரும் கிளம்பினா அப்படின்னு ஒண்ணு. அல்லது தரசா கதவ்யதாகங்கிறச்சே தரசா ஆகதவ்யதாகனு அதை மாத்திக்கலாம். ஆகதவ்யதாகங்கும் பொழுது ஒரு ருத்ர அதிக்கிரமேண தஸ்ய ஆகமனாது ஆகதவ்யதா. ருத்ரனை தாண்டி அவருடைய வார்த்தைகளை கேட்காம அம்பாள் போறாளேன்னு ஒரு கஷ்டத்தோட இவாளும் கூட பின்னாடியே போறாளாம். என்ன ஆயிட போறதோ அம்பாளுக்குன்னு ஒரு மன வருத்தத்தோடயே கூட போறா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி பூதகணங்களோட அம்பாள் கிளம்பரா யாகத்துக்கு. தாம் அன்வகச்சன் துருத விக்ரமாம் சதீம் ஏகாம் திரிநேத்ரானுச்சரா சஹஸ்ரஷா சபார்ஷத யக்ஷாஹ மணிமன் மதாதயா
புரோ விருஷேந்திராக தரசாகத வியதாக. எடுமா ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ஹரித்வார்ல சத்தியோட கோயில் இருக்கு. சதி அந்த பகவான் அது இருக்குது. ஹரித்வார்ல இருக்கு. ஓகே. அம்பாள் அப்புறமா தானே அந்த 51 இந்த க்ஷேத்திரங்களும் அதுதானே சக்தி பீட்டங்களும் அம்பாளுடைய தேகத்தை விட்டதுக்கு அப்புறம் பகவான் அத இது பண்ணது தானே சொல்றான். சொன்ன உடனே இந்த சம்பாவிதஸ்ய மரணாத் அதிரிச்சி சொன்னேன் இல்லையா, அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனும் சொல்லும் போது சண்டை போட மாட்டேன் சம்பாவித சாகித்தி மரணாத் அதிரிச்சதே நாங்க பகவத்கீதையில அவர் சொல்றவனை பார்த்து சண்டை போடலன்னா எல்லாரும் அப்பகீர்த்தி வந்துரும், மரணாத் அதிரிச்சதேன்னு இதே பிரயோகம் அங்கேயும் வரும். ஆச்சரியமா இருக்கு, ஒரே மாதிரி நிறைய கீதையோட பேரலா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப ரசனையா இருக்கு உங்களுக்கு கேட்கும் போது. அது அப்படி கார்லேட் பண்ணிக்கிறதுல ஒரு திருப்தி இருக்கு. சந்தோஷம். Thank you very much. நமஸ்காரம். धन्यवाद भगिनी. கேட்கறவள பயங்கர அதி புத்திசாலிகளா இருக்கா தெரியுமா?